கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு கோழியானது தனது 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தது. அதில் 2 குஞ்சுகள் தாய் கோழியானது என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும். ஆனால் ஒரு குஞ்சு தனது தாய் சொல்வதை மதிக்காமல் சுற்றிக் கொண்டிருக்கும். அப்பொழுது தாய்க்கோழி தனது குஞ்சுகளிடம் 3 பேரும் இணைந்து ஒன்றாக உணவு தேடுங்கள், தனியாக செல்ல வேண்டாம் என்று கூறியது. அதற்கு மற்ற 2 கோழி குஞ்சுகள் சரி அம்மா என்று கூறி கீழ்ப்படிதலுடன் நடந்தது. மற்ற ஒரு கோழி குஞ்சு மட்டும் அதன் பேச்சினை மதிக்கவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு இடத்தில் நிறைய சோளங்கள் கிடந்தன. அதை பார்த்த தாய்க்கோழி தனது குஞ்சுகளிடம், இங்கே பாருங்கள் குழந்தைகளே, அங்கே நிறைய சோளங்கள் கிடைக்கின்றன. அதை நீங்கள் உண்ணக்கூடாது, ஏனென்றால் அது உங்கள் தொண்டையில் ஒட்டிக்கொள்ளும் என்று கூறியது. மற்ற 2 கோழி குஞ்சுகளும் தாய்க்கோழியின் சொல் பேச்சு கேட்டு அந்த இடத்திற்கு செல்லவே இல்லை. அந்த சொல் பேச்சு கேட்காத கோழி குஞ்சு மட்டும் அந்த சோளம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதை பார்த்து, அம்மா தான் நம்மை கவனிக்கவே இல்லையே, நாம் இந்த சோளங்களை உண்டு பார்க்கலாம் என்று சொல்லி சோளத்தை சாப்பிடத் தொடங்கியது. அந்த சொல் பேச்சு கேட்காத கோழி குஞ்சு ஒரு சோளமணிகளை கொத்தி தின்ன ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு அந்த சோளமணிகளை விழுங்க முடியவில்லை. அந்த சோளமணி ஆனது அதன் தொண்டையில் ஒட்டிக்கொண்டது. உடனே கோழி குஞ்சு கத்தியது. அதை பார்த்து அங்கு வந்த தாய்க்கோழி, அடக்கடவுளே, நான் தான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா சோளமணிகளை உண்ண வேண்டாம் என்று, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே, சரி சிறிது பொறுத்துக்கொள், நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தண்ணீரை எடுக்க சென்றது. முற்றுப்புள்ளி. தாய்க்கோழியானது விரைந்து ஓடி வந்து அங்கிருந்த ஒரு குளத்தின் இடம், குளமே, எனக்கு சிறிது தண்ணி வேண்டும், என் பிள்ளை சோளம் உண்டு விட்டான், அது அவனது தொண்டையில் சிக்கிக் கொண்டது என்று கூறியது. உடனே குளமானது, அச்சச்சோ, உடனே சென்று ஒரு கோப்பை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீர் குடுக்கிறேன், அதோ அங்கே ஒரு வயதான பாட்டி இருக்கிறார் அல்லவா, அவர்களிடம் சென்று ஒரு கோப்பையை செய்து கேளுங்கள், அவர் உடனே உங்களுக்கு ஒரு கோப்பையை செய்து கொடுப்பார் என்று கூறியது குளம். தாய்க்கோழி ஆனது அந்த வயதான பாட்டியிடம் வந்து, பாட்டி, எனக்கு ஒரு கோப்பை செய்து தர முடியுமா என்று கூறிவிட்டு நடந்ததை கூறியது. உடனே அந்த பாட்டியும், சரி சரி, நான் உனக்கு கோப்பை செய்து தருகிறேன், ஒரு வாழை இலை கொண்டு வா, மேலும் இங்கு என்னுடைய ஊசி கீழே விழுந்து விட்டது, அதை எடுத்து தந்துவிட்டு போய் வாழை இலை கொண்டு வா என்று கூறினாள். தாய்க்கோழி அந்த வயதான பாட்டியின் ஊசியை எடுத்து கொடுத்துவிட்டு வாழை மரத்தை நோக்கி சென்றது. அங்கு ஒரு தோட்டத்தில் வாழை மரம் நின்றது. அதை பார்த்து, வாழையே, எனக்கு ஒரு இலை தர முடியுமா என்று கேட்டுவிட்டு நடந்த அனைத்தையும் கூறியது. வாழை மரமும், அச்சச்சோ, சரி, நான் உனக்கு வாழை இலை தருகிறேன், அதற்கு முன் தோட்டக்காரனிடம் கூறி இந்த குலையை வெட்ட சொல், இது மிகவும் கனமாக இருக்கிறது என்று கூறியது. உடனே தாய் கோழியானது அந்த வாழை மரத்தின் இடம், சரி, நான் தோட்டக்காரனிடம் சென்று சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தோட்டக்காரனை தேடி ஓடியது. அப்பொழுது வழியில் தோட்டக்காரனை பார்த்த உடனே தோட்டக்காரன், என்ன கோழி, இப்படி விரைந்து ஓடுகிறாய் என்று கேட்டதற்கு, ஐயா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் என்று கூறிவிட்டு நடந்த அனைத்தையும் தோட்டக்காரனிடம் கூறியது. ஐயா, நீங்கள் அந்த வாழை மரத்தின் குலையை வெட்டினால் வாழைமரம் எனக்கு ஒரு இலையை தருவதாக கூறி உள்ளது. வாழை மரத்தின் இலையை வைத்து ஒரு கோப்பை செய்து அதில் நீர் எடுத்து சென்று நான் என் மகனை காப்பாற்றிக் கொள்வேன் என்று கோழியானது தோட்டக்காரனிடம் கூறியது. தோட்டக்காரனும், சரி, குலையை வெட்டி நான் உதவி செய்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும், நீ ஒரு வாரத்திற்கு போடும் முட்டையை என்னிடம் தந்து விட வேண்டும் என்று கோழியிடம் கூறினான். தோட்டக்காரனிடம் கோழி, அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல ஐயா, நான் உங்களுக்கு ஒரு வாரத்திற்கான முட்டையை தந்துவிடுகிறேன், இப்பொழுது எனக்கு ஒரு இலையை தாருங்கள் என்று கேட்டது. தோட்டக்காரனும் விரைந்து சென்று வாழை மரத்தின் குலையை வெட்டினான். வாழைமரம், அப்பாடா, இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது என்று கூறிவிட்டு ஒரு இலையை கோழியிடம் எடுத்து கொடுத்தது. கோழியானது அந்த இலையை எடுத்து கொண்டு வயதான பாட்டியிடம் சென்று கொடுத்தது. பாட்டியோ, இலையை கொண்டு வந்து விட்டாயா, இதோ நான் உனக்கு கோப்பையை செய்து தருகிறேன் என்று கூறினாள். சிறிது நேரத்தில் அந்த வயதான பாட்டி ஒரு கோப்பையை செய்து கொடுத்தாள். கோப்பையை தூக்கிக் கொண்டு குளத்தை நோக்கி ஓடியது கோழி. குளம் சிறிது தண்ணீரை கோப்பைக்குள் கொடுத்தது. தாய்க்கோழி நன்றியை தெரிவித்துவிட்டு தண்ணீரை தூக்கிக் கொண்டு தனது குஞ்சினிடம் ஓடியது. அங்கு சென்ற அந்த தாய்க்கோழி தண்ணீரை அந்த கோழி குஞ்சுக்கு கொடுத்தது. தண்ணீரை குடித்ததும் அதன் விக்கலும் நின்றது.
உடனே தாய்க்கோழியானது, நான் தான் உன்னிடம் முன்பே சொன்னேனே இதைச் சாப்பிடாதே என்று. உடனே கோழிக்குஞ்சு, அம்மா, நான் தவறு செய்துவிட்டேன். இனிமேல் நீங்கள் கூறும் பேச்சை மட்டும் தான் கேட்பேன். உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியது. அம்மா சொல்றது எப்பவுமே உன்னோட நன்மைக்காகத்தான் இருக்கும். இனிமேல் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும் என்று தாய்க்கோழி தனது குஞ்சுகளுக்கு அறிவுரை கூறியது. கருத்து: பெரியவர்களின் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வெப் லிங்க்ஸ்